சிக்கன்ல லாலிபாப் பார்த்துருப்பீங்க, மட்டன்ல லாலிபாப் பார்த்துருப்பீங்க, ஏன் வெறும் முட்டாயை விட லாலிபாப் பார்த்துருப்பீங்க. எள்ளு முட்டாயில் லாலிபாப் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். எள்ளு 2 கிலோ. எள்ளை வந்து நல்லா நனைய போட்டாச்சு. இது வந்து எள்ளு அரிக்கிற சல்லடை. இந்த சல்லடையை வச்சு இப்படியே அரிக்கணும். இந்த மேலே மடக்கல இதெல்லாம் வந்து பொக்கு எள்ளு. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் பொக்கு எள்ளு. இது வந்து சரியாக பொரியாது, லைட்டாக கசக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆனால் சேர்த்துக்கலாம். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இப்படி வந்து அரிச்சு விடணும். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் வந்து இருக்கிறதுலே நல்ல எள்ளு. இது போட்டிங்கன்னா சூப்பராக பொரியும். இதை வந்து அப்படியே நல்லா அப்படியே கிளச்சி விட்டுக்கணும். கிளச்சி விட்டுக்கிட்டு அப்படியே லைட்டாக தண்ணி அப்படியே இருத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இருக்கிறதுல இதாங்க டாப்பான எள்ளுங்க. கீழே வந்து மண் இருக்கும். மண்ணெல்லாம் நம்ம போகிறதுக்காண்டி தான் நம்ம அரிக்கிறோம், வேறு ஒன்றுத்துக்கும் அரிக்கலை. அண்ணன் கடுங்காப்பி போட்டாரு. பார்த்துக்கோங்க, எல்லாம் அடைச்சாச்சு. வெயிலில் கொஞ்சம் நேரம் உணர விட போகிறேன். உணர விட்டு பொரிக்கணும். இப்படி ஒரு கை எள்ளி போட்டு தம்பி. இப்போ எல்லாம் பொறிக்க போகிறோங்க. போதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிக்கணும். 2 கிலோ எல்லாம் பொரிச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, 2 கிலோ எல்லாம் பொரிச்சாச்சு. மூணு சொம்பு தண்ணி. வெல்லம் 2 கிலோ. குளுக்கோஸ். எல்லாம் நல்லா சலிக்க போகிறேன். மண்ணெல்லாம் கீழே இறங்கணும். வெள்ள பாவு காய்ச்சி 2 சொம்பு ஊற்றுறேன். ரெண்டு செம்பு. அரை கிலோ எள்ளுக்கு 1/4 கிலோ பொரியல்ல. வெண்ணிலா ஒரு 1/2 ஸ்பூனு.
இவங்கெல்லாம் பக்கத்து காட்டில் வேலை பார்க்குறவங்க. இவங்களுக்கு நாம் செஞ்ச எள்ளு லாலிபாப்பை இப்போ கொடுத்துருவோம். என்ன நண்பர்களே, எள்ளில் லாலிபாப் செஞ்சதை பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு நல்லா அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.